ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது என்ன கோடு அப்படின்னா 065 தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1. ஸோ இது ஆசிரியர்களுக்கான டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டு. இதில் பேப்பர் 1ல் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் பற்றி கேள்விகள் கேட்கப்படும். இது புத்தகம் இல்லாமல் ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மட்டுமே இதில் கேட்கப்படும். ஃபுல்லாக ஆன்லைனில் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது மே 2023 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அது பற்றியும் பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி இது சம்பந்தமான கேள்விகள் நிறைய இடம்பெறும் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி ஒரு பள்ளி மேலாண்மை குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்குகிறது? ஸோ இப்போ பள்ளி மேலாண்மை குழு ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் நம்ம உருவாக்கியிருப்போம். இது எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 ஆர்டிஇ 2009 படி உருவாக்கியிருக்காங்க. அதில் எந்த பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க? 21. நல்லா நாம வச்சுங்க. ஸோ எஸ்எம்சி 21 என்ற பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எஸ்எம்சியில் இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 20. ஸோ அதனுடைய விதி 21 அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்குறோம். குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி இலவச மற்றும் கட்டாய கல்வி எந்த நாள் வரை வழங்கப்படும்? ரைட் டு சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ இந்த சட்டப்படி எது வரைக்கும் கட்டாய கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகள்னு ஒன்று இருக்குது. 14 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடக்க கல்வி முடியும் வரை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. விடை 14 ஆண்டு 14 வயசு முடிஞ்சாலும் அவர் தொடக்க கல்வியை முடிக்கலைன்னா அவர் தொடக்க கல்வியை முடிக்கும் வரை இந்த ரைட் டு எஜுகேஷன் சட்டம் வழங்கப்படும். மூணாவது கேள்வி, குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி பிரிவு 13 தடுப்பது. திரும்பவும் ஆர்டிஇ இந்த சட்டத்தின் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, ஸோ கேபிட்டேஷன் ஃபீ வாங்கக்கூடாது. ப்ரைவேட் ஸ்கூலில் கூட கேபிட்டேஷன் கட்டணத்தை சேகரிக்கக்கூடாது. அதே போல் நுழைவுத் தேர்வு நடத்துதல், ப்ரைவேட் ஸ்கூலில் பசங்களை சேர்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு ரைட் டு எஜுகேஷன் இந்த சட்டம் சொல்லுது. நாலாவது கேள்வி, குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி எந்த ஒரு ஆசிரியரும் தனி பயிற்சி மேற்கொள்வதை எந்த பிரிவு தடை செய்கிறது? ஸோ இந்த சட்டப்படி ஆசிரியர்கள் தனியாக டியூஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு எது? அதான் கேள்வி. ஸோ இந்த பிரிவு ஆப்ஷன் பி 28. பிரிவு 28. ஏற்கனவே பிரிவு 21 பார்த்தோம். அது என்ன அப்படின்னா எஸ்எம்சி குழு உருவாக்குதல் பிரிவு 21. ஆசிரியர்கள் ப்ரைவேட்டாக என்ன பண்ணக்கூடாது? டியூஷன் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது 28. ஐந்தாவது கேள்வி, எந்த வகுப்பில் படிக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கு கம்பளி சொட்டர்கள் வழங்கப்படுகிறது? ஸோ கம்பளி சொட்டர் அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்கூலுங்களில் தரைப்பகுதியில் இருக்கிற ஸ்கூலுங்களில் வழங்கப்படுவதில்லை. அது ஹில் ஏரியாஸ் மலைப்பகுதிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அங்கே குளிராக இருக்கும் அப்படின்னு வழங்குறாங்க. அது யாருக்கு அப்படின்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு. ஸோ அவங்க மதிய உணவு திட்டத்தில் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான். அப்போ விடை ஆப்ஷன் சி மதிய உணவு திட்டத்தில் சேர்ந்துள்ள மலையக பகுதிகளின்
1 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் கொடுக்கறாங்க. 6வது கேள்வி பாருங்க. ஒரு கல்வியாண்டில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான குறைந்தபட்ச கற்பித்தல் நேரம். ஒரு கல்வியாண்டில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னா 800 மணி நேரம். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தொடக்க நிலையில் 1 முதல் 5 எத்தனை மணி நேரம் ஒரு கல்வியாண்டில் நம்ம கற்பித்தல் பணியில் ஈடுபடணும் அப்படின்னா 800 மணி நேரம். 7வது கேள்வி. வருவாய் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளையும் ஆய்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2 மாவட்டம் இருக்குது. ஒன்று வருவாய் மாவட்டம் சொல்லுவாங்க, இன்னொன்று கல்வி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி மாவட்டம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்னா அது மாவட்ட கல்வி அலுவலருக்கு ஆன்சர்னு வரும். வருவாய் மாவட்டம்னா ஒரு முழு மாவட்டத்தையும் குறிப்பிடும். அப்போ வருவாய் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர் சிஇஓ அவர்களுக்கு. 8. உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளியின் அங்கீகாரத்தை புதுப்பித்தல் ஆணை யாரால் வழங்கப்படுகிறது? ஸோ எய்டட் ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அதில் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதனோட அங்கீகாரத்தை புதுப்பிப்பது முதன்மை கல்வி அலுவலர்களின் கீழ் வழங்கப்படுகிறது. 9வது கேள்வி. தமிழ்நாடு பொது துணை ஒழுங்கு சேவையின் கீழ் ஆய்வக உதவியாளர்கள் லேப் அசிஸ்டண்ட் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள்? ஆய்வக உதவியாளர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் டிஓ அவர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். கேள்வி நம்பர் 10. செயலர் தவிர பிற பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஸோ இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். எஸ்எம்சி கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி பிடிஏ சம்மந்தமான கேள்விகளும் கேட்குறாங்க. ஸோ பிடிஏவுக்கு ஒரு ஆண்டுக்கு மாணவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்ற கேள்வியும் கேட்குறாங்க. அது 50 ரூபாய். அது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்த கேள்வி 11. பிடிஐயின் போது ஆலோசனை கூட்டத்தை கூட்ட எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? ஸோ பிடிஏ மீட்டிங் போடுறாங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னா முன்னாடியே சம்மந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கணும். அது எத்தனை நாள்னா 7 நாட்களுக்கு முன்னாடியே தெரிவிக்கணும். 12. அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஒரு நேரத்தில் ஒரு வேலைக்கு பிடிஏ மூலம் செலவு ரூபாய் 25,000க்கு மேல் உள்ளபோது ஒப்புதல் யாரால் வழங்கப்படுகிறது? அதாவது பிடிஏ ஃபண்டிலேருந்து காசு எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்ற நிலைமை ஹெச்எம்முக்கு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 25,000 ரூபாய்க்கு மேலே ஒரே சமயத்தில் செலவு பண்ணணும் அப்படின்னா அவங்க முதன்மை கல்வி அலுவலரிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டும். ஸோ விடை முதன்மை கல்வி அலுவலர். 13வது கேள்வி. அரசு மேல்நிலை பள்ளி மாநில பிடிஏவுக்கு செலுத்தும் இணைப்பு கட்டணம் ஆண்டுக்கு ரூபாய் 1200. ஸோ ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அது பிடிஓவுக்கு இணைப்பு கட்டணமாக எவ்வளவு செலுத்த வேண்டும்? 1200 ரூபா. எப்படி சார் நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா அது எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும்? 12வது வரைக்கும் இருக்கும். அந்த 12 பக்கத்தில் 2 ஜீரோவை போட்டிங்கன்னா 1200 ரூபாய் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதற்கு முன்னர் நடைபெற்ற டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எந்த கோடாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் எங்ககிட்ட இருக்குது. இது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களுக்கு எந்த கோடு வேணுமோ, எந்த எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் வேணுமோ அதை வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மில் அனுப்பி வைக்கப்படும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தும் படிக்கலாம் அல்லது அப்படியே உங்கள் டிவைஸ்லேயும் படிக்கலாம்.
உங்களுக்கு சப்போஸ் சில மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது எக்ஸாம் ஹாலில் எந்த மெட்டீரியல் எடுத்துன்னு போகிறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, பிடிஏ பத்திரிகையின் வருடாந்திர சந்தா கட்டணம் ரூபாய். ஸோ திரும்பவும் பிடிஏ கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ PTA annual subscription fee for PTA magazine is, PTA magazine வாங்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு 60 ரூபாய் கட்டணம். ஸோ கட்டணமா. அடுத்தது 50 ரூபாய் என்பது என்ன? மாணவர்கள் செலுத்த வேண்டிய தொகை 50 ரூபாய். ஆசிரியர்கள் PTA காசு செலுத்தணுமா? ஆமாம், செலுத்தணும். ஆசிரியர்களும் 50 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே போல் 1200 ரூபாய் என்பது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு இணைப்பு கட்டணமாக செலுத்த வேண்டியது 1200 ரூபாய். 15வது கேள்வி, தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் அரசாணை 525 நாள் 29/12/1997 படி அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கை. விடை 3. ஸோ ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஹைஸ்கூலாக இருக்கட்டும், எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அதிகபட்சமாக அந்த பள்ளியில் 3 PET ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்க முடியும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. 16வது கேள்வி, 1990-91க்கு பிறகு திறக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள் எந்த மானியத்திற்கும் தகுதியற்றவை, மேலும் எந்த ஆணைப்படி அப்பள்ளிகள் சுய நிதி அடிப்படையில் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது? கேள்வி பாருங்க. 1990-91க்கு பிறகு எய்டட் ஸ்கூல்னு எதுவுமே இருக்காது. அந்த எய்டட் ஸ்கூல்லையே சப்போஸ் ஏற்கனவே 8th வரைக்கும் எய்டடாக அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க, 9th 10th ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் ஃபைனான்சிங், ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி தான் இயங்கணும். சுயநிதி, பசங்கிட்டேயே ஃபீஸ் வாங்கி தான் இயக்கணும், அரசாங்கத்தோட எதுவும் கிடைக்காது, சம்பளம் கிடைக்காது அப்படின்றத போட்டாங்க. இது எந்த விதி அப்படின்னு கேட்குறாங்க. இது 29/12/1997 தேதியிட்ட அரசு ஆணை 525. ஸோ இந்த விதிப்படி அவங்க இனிமே நீங்கள் உங்களுக்கே தெரியும், எய்டட் ஸ்கூல்னு ஒன்று புதுசாக ஆரம்பிக்க மாட்டாங்க. 17வது கேள்வி, 10 மற்றும் 12வது பொதுத் தேர்வின் போது வினாத்தாள்களை படிக்க 10 நிமிடம் ஒதுக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது விடை மார்ச் மற்றும் ஏப்ரல் 2008. இப்போ பொது தேர்வு எழுதுகிறவங்க கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு அந்த கொஷின் பேப்பரை படிக்கிறதுக்கு 10 நிமிடம் கொடுக்கப்படுகிறது எக்ஸ்ட்ராவாக. அந்த 3 மணி நேரத்தை தாண்டியும் 10 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. இந்த விதிமுறை எந்த வருஷத்துலேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா மார்ச் ஏப்ரல் 2008. 18வது கேள்வி, முதன்மை விடைத்தாள் மற்றும் விண்ணப்பதாரரின் அனைத்து விவரங்கள் மற்றும் பார்கோடு அடங்கிய முதன்மை தாளுடன் இணைத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. அதாவது பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ், டாப் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மாணவர்களோட அனைத்து விவரங்களும் இருக்கும், அதுவும் இல்லாமல் பார்கோடு அடங்கிய டாப் ஷீட் இருக்கும். ஸோ இதை தான் எப்போ அறிமுகம் செய்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நாமெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய தேர்வு எண் உட்பட அனைத்துமே நாமளே ஃபில் பண்ணுவோம். ஆனால் இப்போ அது மாற்றியாச்சு. மாணவன் தன்னுடைய தேர்வு எண்ணை கூட எழுத தேவையில்ல, ஒரு கையொப்பம் மட்டும் இட்டால் போதும், எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு கையெழுத்து மட்டுமே போட்டால் போதும் பொது தேர்வில். அது எப்போ அப்படின்னா மார்ச் ஏப்ரல் 2013 இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. 19வது கேள்வி, SSLC எக்ஸாமினேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஆன். SSLC தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. 10ஆம் வகுப்பு பொது தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இது 1911. ஞாபகம் வச்சுக்கோங்க, 10ஆம் வகுப்பு பொது தேர்வு 11, 10ஆம் வகுப்பு 11 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 20வது கேள்வி, SSLC HSC பொது தேர்வில்
பின்வரும் கோளாறு உள்ள மாணவர்களுக்கு மொழித்தாள்களில் ஏதேனும் ஒன்றை எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இப்போ எஸ்எஸ்எல்சி எழுதுகிறவங்க ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் அவங்க இங்கிலீஷ் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. ஸோ இப்போ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் காது கேளாத மற்றும் ஊமை மாணவர்கள் மற்றும் டிஸ்லெக்சியா மாணவர்கள், இந்த குறைபாடு உடைய மாணவர்கள் இங்கிலீஷ் டெஸ்ட்டு எழுதுவது இல்லை. அவங்க 4 சப்ஜெக்ட் மட்டும்தான் எழுதுகிறாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி 21. நேரடி மாவட்ட கல்வி அலுவலர்கள், நேரடியாக மாவட்ட கல்வி அலுவலர் நியமனம் செய்கிறாங்க இல்லையா, எந்த முகமை மூலம் நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா டிஆர்பி, தமிழ்நாடு. இப்போ டிஆர்பி, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இப்போ தான் என்னது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ இப்போ டிஓ எக்ஸாம் டைரெக்டாக செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, அவங்க தான் டிஓ எக்ஸாம் நடத்துகிறவங்க. அவ்வளோதான் கேள்வி. 22. அங்கீகரிக்கப்பட்ட உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கிடையே நேரடி மாவட்ட கல்வி அலுவலர்கள் தேர்வில் பங்கேற்க எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும்? அதான் டிஓ எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த டிஓ எக்ஸாமில் ஆசிரியர்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஒரு கோட்டா இருக்குது. அவங்க எத்தனை ஆண்டுகள் வேலை செஞ்சிருந்தால் அந்த கோட்டாவை பயன்படுத்தலாம். 12 ஆண்டுகள் வேலை செய்திருந்தால் அந்த கோட்டாவை அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இப்போ கூட டிஓ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷன் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது 12 ஆண்டுகள் அப்படின்றது. 23. மேல்நிலை தலைமை ஆசிரியரின் பதவி உயர்வுக்கான பட்டியலை சமர்ப்பிக்க நிர்ணயிக்கப்பட்ட தேதி 1 ஜனவரி 1 தலைமை ஆசிரியரின் பதவி உயர்வுக்கு ஜனவரி 1 அடிப்படையில் தான் பேனல் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 24. மாவட்ட கல்வி அலுவலர் ஒப்புதல் வழங்கும் சார்நிலை பணிக்கான முன்னுரிமை பட்டியல் வெளியிட நிர்ணயிக்கப்பட்ட தேதி. இங்கே பாருங்கள், தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் 1 ஜனவரின்னு சொல்லுங்கள். சார்நிலை பணி சபார்டினேட் போஸ்ட் அப்படின்னா 1 டிசம்பர், அவ்வளோதான். 25. உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களின் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து கடன்கள், முன்பணம் மற்றும் பகுதி இறுதி வழங்குவதற்கான அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ வருங்கால வைப்பு நிதி, அதிலிருந்து முன்பணம் வழங்குதல் மற்றும் பார்ட் ஃபைனல் வழங்குறது, அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னா மாவட்ட கல்வி அலுவலர் டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட இருக்குது. 26. ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் சட்டம் 2009 பிரிவு 36 கீழ் உயர் அல்லது மேல்நிலை பள்ளிகளில் விசாரித்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை யாரால் வழங்கப்படுகிறது? பள்ளிக்கல்வி இயக்குனர். விடை பள்ளிக்கல்வி இயக்குனர். ஸோ தண்டனை வழங்கும் அதிகாரம் ஆர்டிஇயில் தவறு செய்துவிட்டால் அதில் தண்டனை வழங்கும் அதிகாரம் பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு மட்டுமே உள்ளது. 27. ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் அங்கீகாரத்தை திரும்ப பெறுவதற்கான அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது பாருங்கள், அதனுடைய அங்கீகாரத்தை திரும்ப பெறுவதற்கான அதிகாரம் ஆசிரியர் கல்வி இணை இயக்குனர், ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உள்ளது. 28. சிறுபான்மை பள்ளி உட்பட ஒரு தனியார் பள்ளி கல்வி முகமை ஒரு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த செலுத்தும் தொகை ரூபாய். ஸோ ஒரு உயர்நிலை பள்ளியை ஹைஸ்கூலாக ஹையர் செகண்டரியாக மாற்றணும் அப்படின்னா கட்ட வேண்டிய தொகை ரூபாய் 25,000. 29. அனைத்து
மேல்நிலைப் பள்ளிகளிலும் புதிய பாடப்பிரிவுகளை அறிமுகப்படுத்த அல்லது பாடப்பிரிவுகளை மாற்றுவதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? ஒரு புது குரூப் ஆரம்பிக்கணும்னாலும் இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு குரூப்பை இன்னொரு குரூப்பாக மாற்றணும் அப்படின்னாலும் கட்ட வேண்டிய தொகை ரூபாய் 50. 30வது கேள்வி, ஒரு பள்ளிக்கு தற்காலிக அங்கீகாரம் வழங்கப்பட்டால் தற்காலிக அங்கீகாரத்தின் காலம் முடிவதற்குள் டேஷ் காலத்திற்கு முன்னர் அங்கீகாரத்தினை தொடர விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஸோ ஒரு பள்ளிக்கூடத்தோட தற்காலிக அங்கீகாரம் முடியுது அப்படின்னா அது முடியறதுக்கு 1 மாதம் முன்னாடியே தற்காலிக அங்கீகாரத்தை நீட்டிக்க விண்ணப்பிக்க வேண்டும். இது அரசு பள்ளிகளுக்கு பொருந்தாது, தனியார் பள்ளிகளுக்கு இது பொருந்தும். 31, எந்த பகிர்வு முறையில் சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கு இந்திய அரசும் மாநில அரசும் இணைந்து 2021-22 ஆண்டுகளில் நிதி அளிக்கப்படுகிறது? ஸோ சமக்ர சிக்ஷா அபியான் ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு எவ்வளவு சதவீத பங்கு வழங்குது, மாநில அரசு எவ்வளவு வழங்குது? மத்திய அரசு, இந்திய அரசு 80%, மாநில அரசு 20% வழங்குகிறது. 80:20. 32, ஒவ்வொரு தனியார் பள்ளியின் கல்வி நிறுவனமும் ஒரு பள்ளி குழுவை அமைக்கும். அந்த குழுவின் அலுவலக காலம் 3 ஆண்டுகள். கவனிங்க, தனியார் பள்ளியில் ஒரு பள்ளி குழுன்னு கேட்பாங்க. அந்த பள்ளி குழு 3 ஆண்டுகள். இதுவே அரசு பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள். தனியார் பள்ளியோட பள்ளிக்குழு பதவிக்காலம் 3 ஆண்டுகள். இதில் குழப்பம் வரக்கூடாது. 33, எந்த விதிப்படி 2 GPF முன்பண அனுமதிக்கு இடையே 6 மாத கால இடைவெளி இருக்க வேண்டும்? ஸோ GPF உள்ளவங்க முன்பணம் வாங்கணும் அப்படின்னா 6 மாத கால இடைவெளி இருக்கணும். இப்படின்னு சொல்கிற விதி என்ன? விதி 15 துணை விதி 1, சப் ரூல் 1 ஆஃப் த ரூல் 15. ஸோ டியர் டீச்சர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ விரைவில் போட போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.